ஹாய், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, Shiprocket அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ எதுக்காக நம்ம Shiprocket அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, நம்மளுக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ இல்லை சோசியல் வெப்சைட் மூலமாகவோ இல்லை ஓன் இகாமர்ஸ் மூலமாகவோ நம்மளுக்கு ஏதாவது ஆர்டர் வந்ததுன்னா செல்ஃப் ஷிப்பிங் பண்ணுறதுக்காக, அதாவது லாஜிஸ்டிக் கொரியர் சர்வீஸை நம்ம வீட்டுக்கே வர வச்சு நம்ம கொரியரை கஸ்டமருக்கு டெலிவரி பண்ணுறதுக்காக நம்ம இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம். ஸோ நம்ம வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கீழே நீங்கள் Shiprocket-இல் கணக்கு தொடங்கி வியாபாரம் செய்ய விரும்பினால் அப்படின்னு சொல்லி கீழே லிங்க் கொடுத்துருப்போம். அந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜுக்கு வரும். ஸோ இதில் உங்கள் நேம் கொடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நேம் இதில் கொடுத்துக்கோங்க. ஸோ இதில் நான் என்னோட நேம் கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் லாஸ்ட் நேம் கொடுத்துக்கோங்க. ஸோ இதில் உங்கள் கம்பெனி நேம் கொடுத்துக்கோங்க. ஸோ இதில் உங்கள் இமெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. ஸோ கீழே பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல் லெட்டர் கொடுங்க, அடுத்து ஸ்மால் கொடுங்க, அதுக்கப்புறம் சிம்பிள் யூஸ் பண்ணிவிட்டு நம்பர் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி வித்தியாசமான ஒரு பாஸ்வேர்டு கொடுங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்கள் இதில் போட்டுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி போட்டோன்னே எல்லாமே க்ரீன் கலரில் மாறிடுச்சு. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா சைன் அப் ஃப்ரீ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்து சென்ட் வெரிஃபிகேஷன் கோட்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி போகும். அதை நீங்கள் அந்த ஓடிபியை டைப் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இதில் மொபைல் நம்பர் கொடுத்துடலாம். ஸோ மொபைல் நம்பர் கொடுத்துட்டு சென்ட் வெரிஃபிகேஷன் கோட் கொடுத்துருங்க. ஸோ உங்கள் மொபைல் நம்பருக்கு வந்த ஓடிபியை இதில் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஓடிபி நம்பர் டைப் பண்ணிவிட்டு வெரிஃபை நம்பர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் Shiprocket. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் அக்கௌண்ட் நம்பர் தென் உங்கள் அட்ரஸ் எல்லாத்தையும் கொடுத்து நீங்கள் செட்டப் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கு வந்து நீங்கள் ஹெல்ப் மீ செட்டப் மை அக்கௌண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன கேட்டிருக்காங்கன்னா, விச் ஆஃப் த ஃபாலோவிங் பெஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் யுவர் கம்பெனி ஆர் நீடட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது நீங்கள் ஸோ இதில் டேரக்ட் டு கன்சியூம் பிராண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் ட்ரேட் ஹோல்சேலர், ரீட்டைலர், சோசியல் செல்லர், செல்லிங், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம். ஸோ அதுக்கடுத்து சர்வீஸ் சென்டிங், டாக்குமெண்ட் ஆர் பேக்கிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்புறம் இண்டிவிஜுவல் சென்டிங் 5, பர்சனல் ஷிப்மெண்ட் அப்படி கொடுத்துருக்காங்க. அப்புறம் அதர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் இண்டிவிஜுவல் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஹவு மெனி ஆர்டர்ஸ் டு யூ ஷிப் இன் எ மந்த் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஸ்டார்டிங் அப் நியூ பிஸ்னஸ் பிட்வீன் 1 to 10 ஆர்டர்ஸ், 1100, 101, 1000 ஆர்டர்ஸ், 1001, 6000 ஆர்டர்ஸ், மோர் தென் 5000 ஆர்டர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நான் வந்து செட்டிங் அப் யூ நியூ பிஸ்னஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அப்புறம் ஹவு டு யூ செல் யுவர் ப்ராடக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் எப்படி ப்ராடக்ட்டை செல் பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் ஆன்லைன் மார்க்கெட் பிளேஸ், ஓன் வெப்சைட், சோசியல் மீடியா, ரீட்டைல், பிசிக்கல் ஸ்டோர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ரீட்டைல் பிசிக்கல் ஸ்டோரை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ டு யூ ஷிப் யுவர் ப்ராடக்ட் இன்டர்நேஷ்னலி அப்படின்னு கேட்டிருக்காங்க. நோ கொடுத்துருங்க. ஸோ இதில் இஃப் யூ ஹேவ் வெப்சைட் ப்ளீஸ் ஷேர் இட் இஸ் யூஆர்எல் ஹியர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது உங்கள்கிட்ட ஓன் இகாமர்ஸ் வெப்சைட் இருந்ததுன்னா இதில் நீங்கள் அந்த யூஆர்எல்லை டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இல்லாத பட்சத்தில் வேண்டாம். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. டெல் அஸ் அபவுட் யுவர் கம்பெனின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரெஜிஸ்டர்டு கம்பெனி நேம் வந்து இதில் ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. அப்புறம் பிராண்ட் நேம் கேட்டிருக்காங்க. அப்புறம் கம்பெனி லோகோ கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் இருந்ததுன்னா இதில் அப்லோட் கொடுத்து நீங்கள் ஃபைலை அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை எம்டியாக விட்டுடலாம். நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஸோ இதில் ஆட் யுவர் கம்பெனி அட்ரஸ் கேட்டிருக்காங்க. உங்கள் அட்ரஸ் இதில் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பின்கோட் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பின்கோட் டைப் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் சிட்டி, ஸ்டேட்ஸ், கண்ட்ரி எல்லாம் வந்துடும். ஸோ அப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஸோ இதில் ஆல்மோஸ்ட் டன் வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டை வச்சு கேவைசி வெரிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்கள் ஜிஎஸ்டி இருந்தாலும் அதை வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் டு வெரிஃபை கேவைசின்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் Shiprocket டேஷ்போர்டு வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இதில் கேவைசி செட்டிங்குள்ளே நம்ம இருக்கோம். ஆர் யூ இண்டிவிஜுவல் ஆர் கம்பெனி அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இல்லாட்டி நீங்கள் தனியாக சோசியல் மீடியா மூலமாக நீங்கள் சேல்ஸ் பண்ணுறவங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம கேவைசி கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். ஏன் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் கஸ்டமர் ரிட்டர்ன் பண்ணுறாங்க, அது மூலமாக உங்களுக்கு அமௌண்ட் வருது அப்படின்னா, ஸோ அந்த அமௌண்ட் உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வரணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கேவைசிலாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி தான் ஆகணும். அக்கௌண்ட் நம்பர் கொடுத்து தான் ஆகணும். அப்போ தான் உங்கள் அமௌண்ட்டு உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வரும். இல்லை ஆர் யூ இண்டிவிஜுவல் ஆர் கம்பெனி அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் இண்டிவிஜுவல்னு செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஐடென்டிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, டேக் ஏ செல்ஃபி ஆஃப் யுவர் அண்ட் அப்லோட் ஹியர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்லோட் செல்ஃபி ஹியர் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்கள் ஃபோட்டோவை அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு சாம்பிளுக்கு தான் ஃபோட்டோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்கள் ஒரிஜினல் ஃபோட்டோவை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்லோட் பண்ணிவிட்டு சேவ் இமேஜ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா யுவர் இமேஜ் ஹேஸ் பீன் சக்ஸஸ்ஃபுல்லி அப்லோடட் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ அதுக்கடுத்து வெரிஃபைட் டாக்குமெண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் உங்கள் ஆதார் நம்பர் கொடுத்து நீங்கள் ஜென்ரேட் ஓடிபி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அதை கீழே டைப் பண்ணி சேவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆதார் வெரிஃபிகேஷன் முடிஞ்சிடும்.
ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் மைல்ஸ்டோன் கொடுத்துருப்பாங்க. அதில் 39% கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கடுத்து கீழே பார்த்தீங்கன்னா கம்பெனி டீட்டெயில் கேட்டிருக்காங்க. உங்கள் கம்பெனி நேம் கொடுத்துருங்க, கம்பெனி இமெயில் ஐடி கொடுத்துருங்க, அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட ஜிஎஸ்டி இருந்ததுன்னா ஜிஎஸ்டி நம்பர் கொடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் பில்லிங் அட்ரஸ், எந்த அட்ரஸில் உங்களுக்கு பில்லிங் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நான் என்னோட பிக்கப் அட்ரஸை பில்லிங் அட்ரஸாக கொடுத்துட்றேன். ஸோ இதில் அட்ரஸ் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து அப்லோடு சிக்னேச்சர் ஆத்தென்டிகேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உங்கள் சிக்னேச்சரை ஒரு பேப்பரில் சைன் பண்ணி இதில் நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் அப்லோட் கம்பெனி லோகோ கேட்டிருக்காங்க. உங்கள்கிட்ட இருந்தால் கொடுக்கலாம், இல்லைன்னா விட்டுருங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா இன்வாய்ஸ் ஃப்ரீப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரீட்டெயில்னு அவங்களே கொடுத்துருக்காங்க. இன்வாய்ஸ் சப்ஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 1ன்னு கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு சேவ் கொடுத்துருங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் கேட்டிருக்காங்க. ஸோ அதாவது ஒருவேளை கஸ்டமர் ரிட்டர்ன் பண்ணாங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டை சிப்ராக்கெட்டை எடுத்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அனுப்புவாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் கம்பல்சரியாக பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கொடுத்தாகணும். பெனிஃபிஷரி நேம் கொடுத்துருங்க. இங்கே அக்கௌண்ட் டைப் கேட்டிருக்காங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கரண்ட் அக்கௌண்ட்டா சேவிங் அக்கௌண்ட்டா அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து அக்கௌண்ட் நம்பர் கேட்டிருக்காங்க, கொடுத்துக்கோங்க. ஸோ ஐஎஃப்எஸ்சி கோட் கேட்டிருக்காங்க, அதை கொடுத்துக்கோங்க. அப்புறம் ரீஎன்டர் அக்கௌண்ட் நம்பர் அப்படின்னு கேட்டிருக்காங்க, அதையும் கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து சேவ் கொடுத்துருங்க. உங்கள் அக்கௌண்ட் சேவ் ஆயிரும். ஸோ இந்த டீட்டெயிலாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணோன்னே இங்கே ப்ரொஃபைல் மைல்ஸ்டோன் வந்து உங்களுக்கு 100 மாறிடும். ஸோ உங்கள் கேவைசி கம்ப்ளீட் பண்ணோன்னே நீங்கள் அடுத்து பண்ண வேண்டியது என்னென்னா நீங்கள் ரீசார்ஜ் பண்ணணும். ஸோ இந்த ரீசார்ஜ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்கள் அமௌண்ட்டுங்கிற ஆப்ஷனில் இங்கே பாருங்கள், இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மினிமம் ரீசார்ஜே 200 தான். ஸோ உங்களுக்கு எவ்வளோ ரீசார்ஜ் பண்ணணுமோ பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளோ ரீசார்ஜ் பண்ணணுமோ அதை கொடுத்துட்டு நீங்கள் ரீசார்ஜுங்கிறத ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பேமெண்ட் ஆப்ஷன் போகும். ஸோ அதில் உங்கள் கூகுள் பேயோ இல்லை உங்கள் கார்டு ஆப்ஷனை கொடுத்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ ரீசார்ஜ் பண்ணி முடிச்சதுமே உங்களுக்கு ஒரு கால் வரும். ஸோ நீங்கள் 100% சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, உங்கள் ஆர்டரை நீங்கள் கஸ்டமருக்கு சென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கால் வரும். ஸோ அவ்வளோதான், ஓவராலாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் உங்கள் வாட்ஸ்அப்புக்கு வர்ற உங்கள் வாட்ஸ்அப் குரூப்புக்கோ இல்லை இன்ஸ்டாகிராமுக்கோ இல்லை டெலிகிராமுக்கோ ஒரு ஆர்டர் வந்ததுன்னா அதை எப்படி கஸ்டமருக்கு சென்ட் பண்ணுறது, கொரியர் லாஜிஸ்டிக் பார்ட்னரை எப்படி உங்கள் வீட்டுக்கே வந்து பார்சல் எடுத்துகிட்டு போய் கஸ்டமருக்கு சென்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ இல்லை சோசியல் மீடியா மூலமாக வர்ற ஆர்டரை நீங்கள் சிப்ராக்கெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி உங்கள் ப்ராடக்டை கஸ்டமருக்கு டெலிவரி பண்ணலாம். ஸோ இதே மாதிரி நீங்கள் சிப்ராக்கெட்டில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி ஸோ உங்கள் கொரியர் லாஜிஸ்டிக் பார்ட்னரை உங்கள் வீட்டுக்கே வர வச்சு உங்கள் ப்ராடக்டை வாங்கிட்டு போய் கஸ்டமர்கிட்ட சென்ட் பண்ணி நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். தேங்க்ஸ்.